இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த அறிவழகன் ஜெயிலுக்கு போனதும் அதிர்ஷ்டமோ இல்ல துரதிருஷ்டவசமோ காரணம் கிடையாது. எவனோ நம்ம குடும்பத்துக்கு எதிரா செஞ்ச சதி. அந்த சதியை நிச்சயம் நான் உடைப்பேன். உடைச்சு அவனை வெளியில கூட்டிட்டு வருவேன். புரியுதா? அது வரைக்கும் நீ அதை நினைச்சு அழாத, வருத்தப்படாத. அந்த அறிவழகனோட உன்னை சேர்த்து வாழ வைக்க வேண்டியது இந்த அண்ணனோட கடமைல. என் தங்கச்சிகளுக்காக அந்த சாமியை எதிர்க்க துணிஞ்சவன்ல நானு. உனக்காக இந்த மனுஷ பயல்களோட போராடி ஜெயிக்க மாட்டேனா? நீ வருத்தப்படாதல. அண்ணன் நான் இருக்கேன். நமக்கு துணையா நம்ம அம்மா இருக்கா. உங்க பையனுக்கும் அந்த பொண்ணு வீரலட்சுமிக்கும் டைவர்ஸ் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கங்க. அறிவு கட்டவளே. என்னது டைவர்ஸா? அதுவும் சிவபாலனுக்கா? அதுக்கு தானே சார்வால் என்ன கூப்பிட்டுருக்காங்க. நாளைக்கு கேஸ் ஃபைல் பண்றோம், நாளைக்கே டைவர்ஸ் வாங்குறோம். யோ, அறிவு இருக்காயா உனக்கு? கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரம் கூட ஆகல. பொண்ணு மாப்பிள்ளையும் ஒரு நாள் கூட ஒன்னா சேர்ந்து வாழல. அதுக்குள்ள டைவர்ஸா? யார் உன்னை இங்க வர சொன்னது? சார்வால் தான். என்னங்க சார்வால், மேடம் கோவப்படுற மாதிரி தெரியுது. அவளுக்கு லைட்டா புத்தி சுவாதீனம் ஆயிடுச்சு. அதனால அவ அப்படித்தான் பேசுவா. முன்னாடியே இவ்வளவு டைவர்ஸ் பண்ணுகிறத இம்முட்டு பிரச்சனை வந்திருக்காது. இந்த இருக்க முதல்ல என் மகனுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. ஓகே, அடுத்து இந்த கேஸ் தான் அடுத்தது. அவ்வளவுதானே, பேஷா பண்ணிடலாம். யோ எந்திரியா. என்ன மரியாதை ரொம்ப கம்மியாகுது. வாடா போடான்னு நான் ஆரம்பிக்கிறதுக்குள்ள எந்திரிச்சு ஓடிடு. இல்ல நடக்கிறதே வேற. ஒல வச்ச தண்ணி இன்னும் அடுப்பு மேல கொதிச்சுட்டு தான் கிடக்கு. கொண்டு வந்து அப்படியே கொதிக்க கொதிக்க தலை மேல ஊத்திடுவேன் பாத்துக்க. மரியாதை இங்க இருந்து எந்திரிச்சு போயிரு. சார்வால், என்ன சார்வால் இது? டைவர்ஸ் கேஸ் கொலை கேஸா மாறிடும் போல தெரியுது. ஏட்டியே, என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? இவர் யாரு தெரியுமா உனக்கு? இவர் பெரிய லாயர். இவரு மேரேஜ் டிவைடர். இவரு ஏய், என்னடி? என் தம்பி 1000 விஷயம் பேசுவான். அத பத்தி உனக்கு என்னடி? இந்த பாரு, வீட்டு பொம்பளையா லட்சணமா அடுப்படியிலே கடந்து கடணும். கேட்டி எசக்கி, இவங்க கிட்ட எல்லாம் பேசினா ஒண்ணும் நடக்காது. முத்துப்பாண்டி பீரோல வச்சிருக்கானே, அதை எடுத்துக்கிட்டு வாட்டி. இன்னைக்கு ஒரு காட்டு காட்டிடுவோம். இந்தா உடனே கொண்டாடுறத. ஓ மதனி, ஏன் மதனி இப்படி ஒரு நிலைமை? உனக்கு நான் வாக்கு கொடுத்தேன். அதே வாக்குப்படி என் மகனை வீராவுக்கு தாலி கட்ட வச்ச. அது தனியா ஏன் முயற்சியால நடக்கல. எல்லாத்துலயுமே நீ என் கூட நின்ன. ஆனா இப்போ 2 பிள்ளைங்களோட வாழ்க்கையும் இப்படி ஆயிடுச்சு. ஏன் மதனி? இப்படி ஆகும்னு தெரிஞ்சிருந்தா என் மகனை நான் தாலி கட்ட சொல்லியிருப்பேனா? 2 பிள்ளைங்களுக்கும் தாலி கட்டின ஈரம் கூட காயல. இப்படி ஒத்தையா நிக்குதுங்களே, நான் என்னத்தை செய்ய? மா, என்னாச்சுல? இங்க என்னமா செய்த? இப்ப நீ என்னத்துக்குள்ள இங்க வந்த? என்னைய தேடி வந்தியா? மா, நீ தானமா என் பேரை சொல்லி கூப்பிட்ட. ஏமா, எதுக்காக அப்படி பாக்குற? எலே, நான் கூப்பிட்டுதான் நீ வந்தியா? நீ கூப்பிடலையா? சிவபாலன் நீ கூப்பிடுற சத்தம் கேட்டுச்சு. நான் தான் கூப்பிட்டேன்.
நான் தான் உன்னை கூப்பிட்டேன். எதுக்குமா? கொஞ்சம் பேசணும்ல, உன்கிட்ட தனியா பேசணும், அதான் கூப்பிட்டேன். வா உட்கார் உட்கார். சொல்லுமா. எதை சொல்ல, எங்க இருந்து சொல்லன்னு யோசிக்க. என்னாச்சுமா? நான் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்துல பிறந்தல. அன்னாட கூலிதான் அன்னாட சாப்பாடு. அதுக்கு இப்ப என்னம்மா? திடுதிப்புன்னு உங்க தாத்தா என்னைய பொண்ணு கேட்டு வீடேறி வந்து நின்னாரு. கேட்டா உங்க அப்பாவுக்கு என்ன பிடிச்சிருச்சாமா. என் கல்யாணம் முடியற வரைக்கும் என் அண்ணன் பட்ட பாடு இருக்கே, ரொம்ப தடுமாறி போயிருச்சு. உங்க அப்பா செய்முறையில குறைய வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அம்புட்டு பணத்துக்கும் எங்கிட்டு போகும் என் அண்ணன்? ஆரம்பத்துல இருந்து இந்த மனுஷன் அப்படிதாம்மா இருந்திருக்காரு. அப்போதே வேணான்னு சொல்லிருக்கலாம்லம்மா. பொம்பளைங்களோட பேச்சு என்னைக்குல ஈடுபட்டிருக்கு? மாமா, நான் செஞ்சது நான் ஏன்னு உங்களுக்கே தெரியும். தயவு செஞ்சு வீராவை என் கூட வாழ சொல்லுங்க, அதானே நியாயம். நான் சொன்னா யாரு அங்க கேட்க போறா? சண்முகம், இவன் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? இவன் சொல்றது நியாயம்னு உனக்கே புரியல? வீணா பிடிவாதம் பிடிக்காதடா. வீராவை அவன் கூட போக சொல்லு, அதான்டா நியாயம். அண்ணே, எதுக்குண்ணே இந்த பிடிவாதம்? வேற யாரோவா இருந்தா பரவாயில்ல. சிவபாலன நம்ம அத்தை மகன், அவன் எம்பிட்டு நல்லவன்னு உனக்கு தெரியாதா? வீரா அவரோட வாழ்றதுல தப்பே இல்லைன்னு. வீம்பு பிடிக்காம வீராவை அவர் கூட அமுச்சு வைன. என்ன எல்லாரும் ஒரு கட்சி சேர்ந்தீங்களா? லூசு பையல, இதுல எல்லாம் கட்சி சேர வேண்டி கிடக்கு. சிவபாலுக்கு என்னல குறைச்சலு? நீ ஒருத்தனை தேடி கண்டுபிடிச்சே, கௌதம்னு ஒருத்தனை தேடி கண்டுபிடிச்சே உன் தங்கச்சி அவன் கையில புடிச்சு கொடுக்கணும்னு நினைச்சே. அவனுக்கு இவன் எந்த வகையில குறைஞ்சு போயிட்டான்? அவனுக்கு இவன் 100 மடங்கு மேலு. ஐயா, பொம்பளை பிள்ளைய சமாச்சாரம் ஐயா. நம்ம தான் யோசிக்கணும், நம்ம தான் விட்டு கொடுத்து போனோம். அண்ணே, சிவபால மாமா ரொம்ப நல்லவர் அண்ணே. நீ இவங்களோட சேர்ந்து கூட்டு சேர்ந்தியா? டேய், அவளை எதுக்குடா அதட்டுற? சிவபால நல்லவனா இல்லையான்னு உன் மனசாட்சிக்கு தெரியாதா? நீதான் வீணா பிடிவாதம் பிடிச்சிட்டு நிக்கிற. ஊர்ல எத்தனையோ பொண்ணுங்க வாழ்க்கையை காப்பாத்தினவன் நீ. ஆனா இப்போ உன் தங்கச்சி வாழ்க்கையில நீயே விளையாடுற. நந்தி மாதிரி குறுக்க நிக்கிறியே, இது உனக்கே நியாயமா? உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு பாப்போம்.